ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 26க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்காங்க பாருங்கள், மத்திய பிரதேச நதிகள் இணைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யமுனையின் துணை நதிகளான கென் மற்றும் பெட்வாவை இணைக்க போகிறாங்க. எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 221 கிலோமீட்டரில் இணைக்கப்படுறாங்க. அது இல்லாமல் 2 கிலோமீட்டரில் சுரங்கம் அமைக்கப்படுது. இப்போ ஜாகிரஃபி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லாமா இதை? ஸோ அப்போ என்னென்னா யமுனை இன்றைக்கி நதிகள் பற்றி ஃபுல்லாகவே படித்து வச்சுங்க, அது உங்களுக்கு பயன்படும். ஸோ அப்போ நதிகள் இணைப்பு திட்டம் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1980 நதிகள் இணைப்பு திட்டம் எடுத்துன்னு வராங்க. அப்போ முதல்ல இணைக்க போகிற நதின்னு பார்த்தீங்கன்னா கென் மற்றும் பெட்வான்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஐஎன்எம்மில் எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணிகிட்டே தாங்க வரணும். பாருங்கள், ஒரு நூற்றாண்டு தியாக வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அமைப்பு மாநாடு 1925ஆம் ஆண்டு எங்கே நடைபெற்றதுன்னு கொஷின் கேட்பாங்கப்பா. கான்பூரில் நடைபெற்றது. அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் 1925ஆம் ஆண்டு என்ன ஆயிடுச்சு, டிசம்பர் 26 கான்பூரில் நடைபெற்றிருக்கு. இந்த ஃபேக்ட்ஸ் அப்படியே எழுதிட்டே வாங்க பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக ஐஎன்எம்னு போட்டு. ரெண்டாவது ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1917. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். மூன்றாவது இதாக கொடுத்துருங்க பாருங்கள். 1922ஆம் ஆண்டு நமக்கு நல்லாவே தெரியும், சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி இந்த கயான் நகரில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு நடக்கும். இதில் உரையாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தோழர்களே என்று தனது உரையை கம்பீரமாக தொடங்கினார்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, சுயராஜ்ய பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுயராஜ் கட்சி 1923ஆம் ஆண்டு தொடங்கப்படும். அப்போ இந்த மாநாட்டில் தான், இந்த கயா மாநாட்டில் தான் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் சுயராஜ் கட்சியை தொடங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே கொஞ்சம் பின்வாங்கலாம். மாற்றத்தை விரும்பாதோன்னு சொல்லிட்டு பிரிவாங்கல. அதில் இந்த கயா மாநாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அப்போ இங்கே சிங்காரவேலர் பங்கேற்றிருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு 1923 சிங்காரவேலர் என்னென்ன நியூஸ் பேப்பர் எழுதியிருக்கோம், தொழிலாளன் என்ற தமிழ் வார இதழையும், லேபர் கிளாசன் கெசட் என்ற ஆங்கில இதழையும் தொடங்கினார். இப்போ கொஷின் கேட்கலாங்க, லேபர் கிசான் கெசட் அப்படின்ற ஆங்கில இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிங்காரவேலர் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, இந்தியாவில் தோன்றிய அமைப்பு ரீதியான முதல் அகில இந்திய தொழிலாளர் சங்கம் இருக்கும் பதில் 1920 பம்பாயில் கூடியது. அதன் முதல் தலைவராக லாலா லஜ்பதி ராய் தேர்வு செய்யப்பட்டார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆல் இண்டியன் ட்ரேட் யூனியன் கார்பரேஷன் சொல்லுவாங்களே, அது இப்போ இது எங்கே தொடங்கப்பட்டிருன்னா பம்பாயில் முதல் கூட்டம். அதில் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பதி ராய். இது கண்டிப்பாக நீங்கள் எழுதி வைக்கணும். இந்திய தொழிலாளர் சங்கம் 1920 பம்பாயில் கூடியது. முதல் தலைவர் லாலா லஜ்பதி ராய் அப்படின்றத மறக்காமல் எழுதி வச்சுருங்க. அடுத்தது, ஸோ இன்றைக்கி ஐஎன்எம்ல ஃபேக்ட்ஸ் இவ்வளோ எழுதிக்கிங்க போதும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ஃபேக்ட்ஸ் பாருங்கள். சந்தையில் மன்னர் நுகர்வோரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்றது பார்த்திங்கன்னா 24/12/1986ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அதிலிருந்து டிசம்பர் 24ஆம் தேதி என்ன கடைபிடிக்கப்படுகிறதுனா தேசிய நுகர்வோர் தினம். அப்போ கொஷின் கேட்குறது வாய்ப்பு இருக்கா பாருங்கள், பாலிட்டி ரிலேட்டடாக. தேசிய நுகர்வோர் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24. ஸோ இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுறதுன்னா 2019 திருத்தப்படுது. என்னென்னா, இங்கே தவறான வழிகாட்டி விளம்பரங்கள் நடிக்கும் நடிகர்கள் மீது கூட என்ன பண்ணலாம், நம்ம தப்பாக ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா, தப்பாக விளம்பரம் பண்ணாங்களோ அவங்க மேலே என்ன பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2019ங்க. ஸோ பார்த்துலாமா இன்றைக்கான குரல். என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவாவினை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, ஒன்று தெரிஞ்சுக்க, புகழ் அறத்தையும் தூய்மையற்ற செயல்களையும் எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா, புகழை அழிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. உங்களுக்கு பேருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வினை தூய்மை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் அழகாக கூறியிருக்காருங்க. அடுத்தது, இன்றைக்கான பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸில் 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 இப்போ தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்ற சில விஷயங்களை இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் படிக்க வேண்டியது இன்றைக்கி 97 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா என்னன்றதை எழுதி, அதை இயர் எழுதி, அது கீழே என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, ஓகே, இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். காங்கிரஸ் மாநாட்டின் 100ஆண்டு விழா அந்த பெல்காவில்
இன்று தொடங்குகிறது தானே சார், பெலகாவில் இன்று தொடங்குகிறது. பெல்காம் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு ஞாபகம் இருக்குங்களா? 1924 டிசம்பர் 26, 27 தேதிகளில் கர்நாடகா மாநிலம் பெல்காமில் நடந்துச்சு. அப்போ காந்தியடிகள் தலைமையேற்ற ஒரே ஒரு மாநாடு, எந்த மாநாடு தான்? பெல்காம் மாநாடுங்க. அதுவும் 39வது தேசிய காங்கிரஸ் மாநாடு. ஸோ எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. அப்போ காந்தியடிகள் ஒரே முறை தான் காங்கிரஸுக்கு தலைமை வகித்திருக்காரு பெல்காம் மாநாட்டில் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்குங்க போதும். ஸோ போய் ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடுகளை கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ லாஸ்ட் ஒன்னே ஒரு நியூஸ் மட்டும் இருக்குது. ஸோ அமெரிக்கா நாடு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேசிய பறவையாக கழுகை அறிவித்துள்ளது. ஸோ அப்போ தற்போது தேசிய பறவையாக கழுகை அறிவித்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அமெரிக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுவே போதுமானதுங்க. ஸோ டெய்லி நம்ம தினமணி நியூஸ் பேப்பர் போட்டிருக்கோம். அட் த சேம் டைமில் நம்ம டெலிகிராம் சேனலில் குயிஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் தர ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.